இன்னைக்கு காலையிலையும் the topic for the sermon is the message. The message. அதுதான் அந்த டாபிக்காக இருக்கிறது. Let us read லூக்கா 1வது அதிகாரம். தமிழ்ல யாராவது வாசிப்பீங்கன்னா it will be really helpful. லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனம் 27 28 வசனங்களை வாசிக்கலாம். In the 6th month, God sent an angel Gabriel to Nazareth, a town in Galilee, to a virgin pledged to be married to a man named Joseph, a descendant of David. The virgin's name was Mary. And the angel went to her and said, "Greetings, you who are highly favored. The Lord is with you." And the response to this is very interesting. The response பார்த்தீங்கன்னா 29வது வசனத்துல, Mary was greatly troubled by his words and wondered what kind of greeting is this might be. தமிழ்ல வாசிக்கலாமா? 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூர் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய மெசேஜ் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், SMS வரும். One of the most troubling calls is when you get from your parents, especially aged இருக்கும்போது. I remember times, when we get untimely calls. I think you all can relate. எல்லாருக்கும் ரிலேட். அன்டைம்லியா கால் வந்து எதுக்காக கால் பண்ணாங்கன்னு ஒரு பதற்றத்தோட we call back and ask, is everything okay? So the message is always ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஓட இருக்கிறது. இந்த இடத்துலையும் மேரிக்கு ஒரு மெசேஜ் வருது. எங்கேருந்துன்னா, இட்ஸ் a supernatural message. I mean, it comes from above. When there is a message coming from above, either for you through visions or dreams or maybe through affirmation of the word, எப்படி வருதுன்னு இல்லை. But when the message comes, how is our response going to be? நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படியாக இருக்கிறது? That is what matters. இந்த இடத்துலையும் முதலாவதாக மேரி, when she received the message, அந்த மெசேஜை கேட்ட போது என்ன நடக்குது? Her heart was troubled. ஏன்னு சொன்னா, the message has a weightage. Hallelujah. அந்த மெசேஜ், ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, there is a weightage to the message. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், SMS-ஆக இருக்கலாம், ஆர் எனி இமெயில், நமக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு இல்லையா? சில மெசேஜ்லாம் யாராவது அனுப்புறாங்கன்னா அப்படியே ஒரு சைடில் தட்டிடுவோம். அண்ட் சம் மெசேஜஸ் we just wait for them to come. இங்கே மேரி வெயிட் பண்ணலை. we are waiting for some messages from God. we are waiting for some answers from God. ஆண்டவரிடத்துலேருந்து சில ஆன்சர்ஸ், பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலிருந்து சில காரியங்களை நாம சிந்தித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பட் ஹியர் கம்ஸ் a message without notice. அந்த மெசேஜ் வரும்போது மேரியுடைய ரெஸ்பான்ஸ் இஸ், her heart was troubled. ஒரு அன்செட்டில்மெண்ட் ஆகுது. சம்டைம்ஸ் நம்முடைய லைஃப்ல இட்ஸ் unsettles the whole thing. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன், இட் unsettles the whole thing. Just to give a perspective, இந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணணும்னா, you have to host a service, ஒரு ப்ராக்டிஸ், ஒரு சர்வீஸ் பீரியட், we are done with it. ஆனால் ரெக்கார்டிங் பண்ணணும்னா அது 3 வாட்டி டேக் எடுக்கணும், அதில் எந்த டேக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும், and then we have to still edit it and then run through.
Even then, there can be errors, there can be splits, and there can be things. ஏன் சொல்றேன்னா, whatever we do, when things are unsettled in our lives, it gives us troubles. So Mary had a troubling and a challenging time, and the message I received பண்ணும்போது, COVID situationsல நமக்கு we have been going through challenging, troubled times. We have been going through challenging and troubled times. Prime Minister message கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோடனே, maybe how many? Maybe millions of people are tuned into Facebook, tuned into everywhere, because the message had that weightage. என்ன weightage அப்படின்னா, what's next? So recently, Prime Minister was giving the message, and அதுக்கு முன்பதாக everybody was, in our office, என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இந்த இது வருது போகுது. there's a lot of speculation. அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடில் அதுவும் ஒரு ஸ்பெகுலேஷன். phase 3 வரப்போகுது, now business is going to boom. So the moment Prime Minister said, இந்த மாதிரியாக I am going to speak to the audience, speak to the nation, உடனே things started changing. Things started unsettling. So same way, when the message reached Mary, she was unsettled. And உடனே the angel Gabriel was quick to notice. உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? Do not fear, do not be afraid, Mary, you have found favor in the Lord. And then he reveals the entire message to Mary. சில நேரத்தில் நம்ம we catch the message, என்னன்னு பார்த்தா ஹெட்டர் மட்டும் வாச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய மேனேஜர்லேருந்து ஒரு ஹெட்டர் வருது அப்படின்னா, கொஞ்சம் டென்ஷனான ஹெட்டர்னா, ஹெட்டரை பார்த்தோன்னே டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அண்ட் தென் ரீட் பண்ண, ஓ இதுதானா பார்த்தா, இட் குட் ஹேவ் பீன் அ ஃபார்வர்ட். when it's a production, I don't know how many of you are in IT na production அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தனாலே கொஞ்சம் பக்குன்னு தான் அடிக்கும். ஏன்னா the time lag that it requires, நம்மளுடைய டைம் எவ்வளோ எடுக்குதுன்னு சொன்னா, it is unknown. Maybe it is 5 hours, 10 hours. You have to work it out until it is resolved. So இதை மாதிரியாக தான் whatever message, ஒரு இமெயிலாக இருந்தாலும் சரி, என்ன விதமான மெசேஜாக இருந்தாலும் சரி, sometimes the weightage matters more. And here comes a message, the only time a human gets such a message. A child will be born and you'll name him Jesus. And then the reaction to Mary, அதுதான் நம்ம வாசிக்க கேட்டோம். Mary was excited. First கொஞ்சம் ட்ரபிளிங்காக தான் இருந்துச்சு மேரிக்கும். When she heard the message கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. And then Mary உடனே she was quick to respond and say, இது எப்படிப்பா நடக்கும்? How can that be? And the angel explained that in verses 35 onwards. The Holy Spirit will come upon you, and the power of Most High will overshadow you, so that the Holy One will be called the Son of God. அதுக்கப்புறம் ஏஞ்சல் யோசிச்சாங்க, மேரி maybe she is not very comfortable with this. Then she gives a reference also. அடுத்த வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ், எப்பா நீங்க மட்டும் இல்லப்பா, எலிசபெத் கசின், அவங்களுக்கு அந்த மாதிரியாக ஒரு வித்தியாசமான ஒரு பர்த் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே, what does Mary do? அங்க ஸ்டாப் பண்ணல, she starts. எங்க போறாங்க அப்படின்னா எலிசபெத் கிட்ட போறாங்க. Sometimes we need to rattle ourselves. We need to ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னா, if it is exciting, we will go to different places and share. நம்ம ரிலேட்டட் ஆகவே ஒரு மெசேஜ் வருதுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? we shut ourselves down. So every message has its own weightage. ஒருவேளை நமக்கு உகந்த மெசேஜா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு today is Christmas. I don't know how many of you shared how many of WhatsApp messages. Maybe ஒரு 1000 அனுப்பியிருக்கலாம், 500 அனுப்பியிருக்கலாம். Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. But when we are down, ஒரு நேரத்தில் when we don't really know what to do, we don't send messages. The whole point, brothers and sisters, today is the first thing that I wanted to share is the troubled message that Mary had. When you have a troubled message, where do you seek help from? Mary எங்க கேட்டான்? டைரக்டா ஏஞ்சல் டே கேட்டாப்ல. Now we have a God today in our lives who we can speak directly.
ஆனா ஆண்டவர்கிட்ட நம்முடைய பர்சனல் இஷ்யூஸை பேசுறதுக்கே நமக்கு நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா we think that we can solve it. We think, நம்ம யோசிப்போம், இந்த சின்ன பிரச்சனை தானே, why do we have to go to God? இந்த small issue, God is a great God. ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது, he is a God on most high, most powerful, everything he knows, everything he is greater. So only for greater things we go to him. And சின்ன காரியங்கள்லாம் நம்மளே பண்ணிடலாம். No, but God is not a God who is just looking at the greater things in your life, but he's a God who's interested in the smallest thing in our life. Amen. Now the next point is the response of Mary. We have it in first chapter verses 46 la indu 56 varaikkum nam vaasika ketom. So I'll skip reading, I'll just give you the response. Number 1 is the troubled message that Mary received. Number 2 is the response of Mary. எப்போனா after clarifying the message எல்லாம் clarify பண்ணதுக்கு பிற்பாடாக she is excited and she says, she goes all around and sings a praise song. ஒரு praise song இருக்கு. இஸ்ரேலோட வாழ்க்கையில, இஸ்ரேலோட வரலாறுல பாத்தீங்கன்னா everywhere there is a praise song. When they came out of the Red Sea, Miriam and Moses sang a praise song. இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, Israelites everywhere, whenever they had rejoicing, whenever they came through victory, they went and built an altar. So நம்முடைய வாழ்க்கையில இந்த practices எல்லாம் கொஞ்சம் காரியங்களை we might want to get things done. When did we last praise God for what he had done? எப்போ நம்ம கடைசியாக ஆண்டவரை துதித்தோம், மனமார துதித்தோம்? We can just come to church, we can just come and say, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாதிரியாக இருக்குது, I rejoice oh God அப்படின்னு போயிட்டு வீட்டில் போயிட்டு நடக்குமா? No, we are humans, we act in a certain way, and God knows how exactly we react. But look at the reaction of Mary. My soul glorifies the Lord, my spirit rejoices. And she recalls this. O Lord, from now on, all the generations will call me blessed. All the generations will call me blessed. And then she goes on into saying that, to all the descendants of Abraham forever, ever, he said, our fathers. Mary stayed there with Elizabeth and they had a wonderful time. இதுக்கு இடையில, I think you all know that there was a supernatural encounter when Elizabeth was filled with the Holy Spirit and she spoke to her Mary about it. So இந்த மாதிரியாக நிறைய காரியங்கள் நடந்தது and Mary was full of joy. Hallelujah. The message, அதை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதுல தான் ஜாய் இருக்குங்க. It is not about how the message you receive, அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறோமோ. What if Mary did not go to Elizabeth's house? அப்படியே உட்கார்ந்துட்டு if she had thought, okay, இது சொல்லிட்டாங்க, what if she waited till Elizabeth came down? I don't know how much of time, எவ்வளவு நேரம் அங்க travel பண்ண இருந்துன்னு தெரியல. But whatever it is, she took the effort to go to Elizabeth's house. எலிசபெத்தோட வீடு வரைக்கும் போறதுக்கு she took the effort and moved on. நம்முடைய லைஃப்ல வருகிற மெசேஜஸ், how do we process it? அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? என்ன ரெஸ்பான்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். That is more important than just receiving the message. மூன்றாவது காரியம், there's another set of people who received the message. The shepherds also received the message. ஆனா அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கு பிற்பாடாக when we go to chapter 2 verses 8 onwards, வாசிக்கலாமா தமிழ்ல? 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம். And there were shepherds living out in the field, and the angel of the Lord appeared. Glory to the Lord in the highest, and they were terrified. But the angel said to them. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். Okay, we stop there. 16வது வசனத்தை வாசிப்போம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். Okay, first they received the message. மேரியா மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. They were terrified, but the angel of God said, do not be afraid. Message கிடைச்சது. Then the same response like Mary. என்ன செஞ்சாங்கன்னா, they hurried to Bethlehem என்று பார்க்கப்படுகிறது. Now this is the second example that we see. Now the third example, let's go to Luke chapter 24. 24வது அதிகாரம். This is the time that Jesus resurrected. Now, from Christmas we are transited to Easter. Jesus was resurrected. 36வது வசனத்தை வாசிக்கலாம். While they were still talking about this, Jesus himself stood with them and said to them, peace be to you. தமிழ்ல வாசிக்கலாமா? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். No, இந்த மெசேஜ் எப்போ வருதுன்னா, when Jesus is appearing to the disciples, சீஷர்களுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடாக வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, the same response happens. They were startled and frightened, thinking whether they saw a ghost. ஏதோ பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி they were afraid. But the whole point here is the message was delivered to them. நம்ம வாழ்க்கையிலையும் we have a message delivered to us. A message of peace. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அதுக்கப்புறம் சந்தேகப்படுறாங்க. Everybody, you look at Mary, she had a pattern. You look at the shepherds, they had a pattern. First they were ஒரு unsettled ஆகிறாங்க. Then they clarified, then they worked through it. அதுக்கு பிற்பாடாக then they said, okay, this is what I need to do. Mary went to Elizabeth. Shepherds went to Bethlehem. பெத்லஹேம்ல போகும்போது I was just thinking, அவங்க எப்படியாக இந்த இடத்துல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்ட்டு. Then I thought maybe shepherds and cattle ஏதோ ரிலேஷன் இருந்திருக்கும். எங்க ஆடுக்கு எங்க என்னென்ன வாங்குறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு somehow they would have reached. It doesn't mention they immediately on the நாளே வந்து மீட் பண்ணாங்கன்னு சொல்லல. They would have done their own research. Now if you look at the wise men, they did not receive a message directly, but they searched for the message. We are into two parts. One, there are some people who are searching for a message. Wise men மாதிரி அவங்க எல்லா இடத்தும் போய் கேட்பாங்க, இங்க இயேசு இருக்காரா, இங்க இயேசு இருக்காரா, which is the true God. And இன்னொரு சைடுல we have a message of peace that God has given us. அவராகவே நம்ம இடத்துல வந்து நமக்கு தந்த ஒரு மெசேஜ். The point, brothers and sisters, இந்த கிறிஸ்மஸ் காலை வேளையில the shepherds had a message. They handled it the way they knew. Wise men, they did not have a message. அவங்க பார்த்து கொண்டே இருந்தாங்க. Mary had a message and she accepted it and received it and processed it. Jesus had a message to the disciples after resurrection. Peace be with you. And அந்த வசனத்துல அப்படியே கீழே வாசிங்கன்னா, then he says, stay in this city until you be clothed in power from on high. There is always a power in the message. நமக்கிட்டே ஒரு மெசேஜ் இருக்குது, the message of Christ. Now we come, we receive, we hear, and we shut it down, or we open it to others. It's our responsibility. Mary could have chosen. Mary வந்து ஒருவேளை நினைச்சிருக்கலாம், சரி ஏதோ ஏஞ்சல் வந்து இது கனவா நினைவான்னு சொல்லி ஷட் டவுன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஷெப்பர்ட்ஸ் யோசிச்சிருக்கலாம், நீ இங்கேருந்து கிளம்பி பெத்லஹேம் வரைக்கும் போகணுமே அப்படின்னு நினச்சி they would have just stopped it. வைஸ் மேன் வந்து சுற்றி 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 போய் ஒரு இடமா கண்டுபிடித்து
they had the star, of course, yes. But I was always startled. எதற்காக அப்போ அவங்க வந்து ராஜாவை போய் பார்க்கணும்? They also had a lot of challenges reaching to that point. The message நமக்கு ரிசீவ் ஆகும்போது, when we have the message, how do we pass it on to others? இந்த wise man போல அநேகர் நமக்கு முன்னாடி சுத்தி திரிகிறாங்க. Like how the wise man had the stars. அவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. There are a lot of things they are looking. But எந்த நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்கன்னா சத்தியத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். Amen. That is the truth. They are looking for the truth. Some are genuine seekers like the wise men. On the other side, நம்ம வந்து மேரிய மாதிரி, are we ready to take steps to come to a point of praise? எப்போ praise பண்ண முடியும் அப்படின்னா, when we have shared the message, when we have conveyed the message. ஒருத்தரை வந்து ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தும் போதோ, ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும் போதோ, our heart is filled with joy. நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். We also can bring out a song. We also can sing a song like Mary. மேரியை போல நம்மளாலே ஒரு பாடல் பாட முடியும். எப்போன்னு சொன்னா, when we have processed the message rightly. Now, even as we come to a conclusion, what is the message that you are holding? Angel வந்து அந்த இடத்துல மெசேஜ் சொல்லாமலே இருந்திருக்கலாம். But the angel went ahead and told the message to Mary. Mary could have held the message, but she went and confirmed with Elizabeth. அதுக்கு அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is joy. Shepherds, மேய்ப்பர்கள், they had a message from the angel. அவங்க அதை எடுத்துட்டு போய் then they visited Jesus Christ. அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. They completely took control of it and made sure அவங்களுக்கு கிடைத்த மெசேஜ் அவங்க ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டாங்க. Jesus came with a purpose and a message to give peace to everyone. அந்த இடத்துல சீஷர்கள்ட்ட அவர் பார்க்கும்போதும் again the same response, but finally he was able to tell them, this is what it is. Wait until you receive power from on high. And then Jesus went up. இன்றைக்கு நமக்கும் God has given the same message. The message of Christmas is a message of hope. Message of Christmas is message of peace. Message of Christmas is message of joy. When ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரும். அவங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் அவங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் வரும். பிறருக்காக நாம் ஏதோ ஒரு காரியத்தை முன் வந்து செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். Maybe it is just visiting somebody who is in need and praying for them. அநேக நேரத்தில் we are challenged to say that, okay, only some people can pray. I am not equipped to pray. It is not about நம்மளுடைய equipment. It is about how God can work through you when you allow us. Mary allowed her to go through what she wanted to go through to visit Elizabeth. She took the effort. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் what kind of effort are we taking to share the good news to others? How can we bring more souls to the kingdom of God? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இன்னும் அநேகரை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is just a simple share the message of gospel. Share the message of peace. Share the message of love. How do you share is up to you. The Bible doesn't give exactly இப்படி share பண்ணுங்க. It is not a to-do list. It is to digest it and then rejoice in it. So first நம்ம வந்து we have to live our life, and then once we live our life, people around can see us. மேரியுடைய லைஃப்ல தான் பார்த்தோம். She was troubled. She ended up praising God. Hallelujah. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில during these unsettled times, let our hearts not be troubled. Let us take
the peace, the message of peace, first to us and then to others. Now the message comes to selected people. மேரிக்கு வந்துச்சு, ஷெப்பர்ட்ஸுக்கு வந்துச்சு. Not all the shepherds எல்லாரையும் கூப்பிட்டு this is the message ன்னு சொல்ல. Only a few people were given the message. Only a few wise men were given the message. But they went ahead sharing it to everyone. Let us commit ourselves to be those people who will take the message of God to others who need it. Let us be people who process the message that we receive from Christ. We already received it through the word. அதை எப்படியாக நாம பிறருக்கு எடுத்து சொல்லுவது? Few ways we can do, which we already are doing, could be to share through common ways. அது அல்லாம what other ways can we do is to pray for them. அநேக நேரத்தில் நம்ம we take a lot of effort, but sometimes we also need to have a very strong prayer along with them. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சிலர் people who do not open up. So அந்த நேரத்தில் prayer is the only weapon. I don't know how many of you have this experience. When you work with people அவங்க Mary went to Elizabeth, but we don't go to anybody. We sulk within ourselves. நமக்குள்ளாக போட்டுருவோம். அந்த மாதிரி அநேகர் இருக்காங்க. When you go to people's house, they don't open up and speak. அவங்களுடைய வாழ்க்கையை open up பண்ண மாட்டாங்க. When you pray for them, continuously pray for them, God will change this. If you are into such situation, ask God for wisdom and God will give you the wisdom. I don't know what positions and situations you are in. If you have not yet shared the gospel with anyone personally, I encourage you to do it. இதுவரைக்கும் நான் பர்சனலாக யாரு கூடயுமே சத்தியத்தை சொல்லவில்லைன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் சத்தியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி. ஒரு நீங்க சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, you are not getting a breakthrough அப்படின்னா ஜெபிங்க அவங்களுக்காக. Pray until it happens and God will turn it around. Take that effort. என்ன effort எடுக்கணுமோ? If you look at the movies of Elizabeth and Mary, there's so much of things. அவங்க நிறைய preparation பண்ணணும் before they go into one place to another. They're visiting another city. Same way, we also need to take effort. Some effort is required. So you can do either how Mary does. Mary செஞ்சது போல நீங்க செய்யலாம். Or you can hurry like the shepherds did. How do you react is the response of the message. நீங்க எப்படி react பண்றீங்களோ that will yield the results. But ultimately இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா Mary was able to be happy at the end of it, rejoicing the Lord. Shepherds were able to rejoice in the Lord because they visited the baby Jesus. மூன்றாவது ஒருத்தங்களும் வந்தாங்க, the seekers. They also were able to see the Lord. No, that is the message of gospel. Whoever seeks will find. Let us look into God for guiding us. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். Wherever you are, let us be carriers of the message.